சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வரும் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில். நடுத்தர வர்க்கமாக இருக்கும்போது லீஸுக்கு வீடு பிடிச்சி போவாங்க. இன்றைக்கி அந்த லீஸுக்கு வாடகை பிடிச்சி போகிறதுல வந்து ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அவர் வாங்கியிருக்கிறது 55 lakhs அந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருப்பார். இதுக்கு 10 lakhs வரைக்கும் லீஸ்க்கு விடுறாரு அவர். ஆனால் அவர் வந்து ஹவுசிங் லோன் பார்த்தீங்கன்னா நியர்லி 50 lakhs வந்து அவைல் பண்ணியிருப்பார். இந்த லீஸுக்கு தெரியாது, அவர் 50 lakhs அவைல் பண்ணியிருக்கிற விஷயமே இவருக்கு தெரியாது. இவர் ஒரு 10 lakhs அவர்கிட்ட கொடுப்பாரு. சம்டைம்ஸ் மெஜாரிட்டி சில இந்த மாதிரி வாங்கி பண்ணுற சில ஓனர்ஸ் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ராப்பராக பேங்க்குக்கு இஎம்ஐ பே பண்ணுறது இல்லை. அவங்க பேப்பரே செட் பண்ணுறாங்க. பேங்க்குக்கு எப்படி பேப்பர்ஸ் வேணுமோ அது மாதிரியே பேப்பர் செட் பண்ணியே லோன் அவைல் பண்ணுறாங்க. இவங்க பர்பஸாக ஏமாற்றணுங்கிறதுக்காகவே அந்த அப்பார்ட்மெண்ட்டாக வாங்குறாங்க. வாங்கி அவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக இது மாதிரி ஒரு லீஸியை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. 8 lakhs 10 lakhsக்கு ஒரு எனக்கு அப்பார்ட்மெண்ட் வேணுங்கன்னா லீஸு இவங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்து விட்டா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கமிஷனை கொடுத்துட்டு இவங்ககிட்ட 8 lakhs 10 lakhs வாங்கிட்டு இந்த வீடை வந்து கொடுத்துருவாங்க. சில பேர் பாவம் அவங்களுடைய லைஃப் டைம் ரிட்டைர்மெண்ட் பணத்தை எடுத்துகிட்டு வந்து இதில் இந்த லீஸுக்கு கொடுத்துட்டு உட்காடுறாங்க. ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து இது மாதிரி வாடகை கொடுக்காம இருக்கலாமேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அது மாதிரி நேரத்தில் இது மாதிரி ஒரு சீட்டிங் நடந்ததுன்னா, ஸ்கேம் நடந்ததுன்னா, ஃபியூச்சரில் யார் லீஸ்க்கு நீங்கள் போனீங்கனாலும் வாடகைக்கு போகிற பற்றி ஒரி பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுடைய அட்வான்ஸ் வந்து 6 month அட்வான்ஸ் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஏதோ ஒரு லீகல் ஆக்ஷனாக கூட 6 மாதம் வாடகையோட போயிடுச்சு, நம்ம வெளில போயிடலாம். பட் லீஸுன்னு போடுறப்ப ஒரு 8 lakhs 10 lakhs 12 lakhsலாம் நீங்கள் பே பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் வெளியில் போங்கன்னு சொல்கிறப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த அவேர்னஸ் நம்மளுக்கு வேணும். ஃபியூச்சரில் வந்து இது மாதிரி லீஸ்க்கு போகிறப்ப கொஞ்சம் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவுடைய முன்னாள் தலைவர் ராமபிரபு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். சென்னையில் பெரும்பாலும் வாடகை வீட்டில் இருக்கவங்க தான். அதை தாண்டி கொஞ்சம் நடுத்தர வர்க்கமாக இருக்கும்போது லீஸுக்கு வீடு பிடிச்சி போவாங்க. இன்றைக்கி அந்த லீஸுக்கு வாடகை பிடிச்சி போகிறதுல வந்து ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சொல்லுங்கள் சார், எந்த மாதிரி ஸ்கேம் நீங்கள் நடந்துட்டுருக்கு? இல்லை, அதாவது இந்த ஸ்கேம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் நடக்குது. இண்டிவிஜுவல் ஹவுஸில் நடக்கிறதோட என்னென்னா, இது மெயினாக வந்து சபர்பன் ஏரியாஸில் சிட்டிக்குள்ளே இருக்கிற, ஏன்னா சிட்டியில் வந்து அப்பார்ட்மெண்ட்டுடைய காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சபர்பன் ஏரியாவில் உங்களுக்கு ஒரு 50 to 60 lakhs இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணியிருப்பார். அவர் வாங்கியிருக்கிறது ஒரு 55 lakhs அந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருப்பார். இதுக்கு 10 lakhs வரைக்கும் லீஸ்க்கு விடுறாரு அவர். ஆனால் அவர் வந்து ஹவுசிங் லோன் பார்த்தீங்கன்னா நியர்லி 50 lakhs வந்து அவைல் பண்ணியிருப்பார். இந்த லீஸுக்கு தெரியாது, அவர் 50 lakhs அவைல் பண்ணியிருக்கிற விஷயமே இவருக்கு தெரியாது. இவர் ஒரு 10 lakhs அவர்கிட்ட கொடுப்பாரு. சம்டைம்ஸ் மெஜாரிட்டி சில இந்த மாதிரி வாங்கி பண்ணுற சில ஓனர்ஸ் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ராப்பராக பேங்க்குக்கு இஎம்ஐ பே பண்ணுறது இல்லை. ஏதோ ஒரு ரீசன். இப்போ இந்த கோவிட்க்கு அப்புறம்லாம் நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் இது நடக்குது. அவங்களுக்கு ஏதோ பிஸ்னஸ் லாஸு, அவங்க கரெக்டாக பண்ணணும் தான் வாங்கியிருக்காங்க, கரெக்டாக நடக்கணும் தான் இது விட்டுருக்காங்க. ஆனால் இது மாதிரி அவங்க ஒரு பிஸ்னஸில் ஏதோ ஒரு லாஸ் வர்றப்ப அவங்க இஎம்ஐ பே பண்ணுறது இல்லை. அந்த மாதிரி டைமில் பேங்க் யார் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா நேராக லீஸி மேலே தான் நடவடிக்கை இருக்கும். நோட்டீஸ் சர்வ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக வந்து வெக்கேட் பண்ண சொல்லி ஒரு நோட்டீஸ் வரும். அந்த டைமில் இந்த லீஸி வந்து ஓனர்கிட்ட இருந்து இந்த அவர் கொடுத்த லீஸ் அமௌண்ட்டை வாங்கணும்னு நினச்சாருன்னா அவர்கிட்ட இருந்து வாங்க முடியாது. அப்போ லாஸ்ட்டில் சஃபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போகிற லீஸி தான். இல்லை சார், இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வீடு, சொந்த வீடு வாங்கி ஹவுஸ் ஓனர் வாங்கியிருப்பார். சரி, நம்ம லோன் இருக்குது லீஸுக்கு விடலான்னு சொல்லிட்டு விட்டுருப்பார். இது வந்து நீங்கள் நடக்கிறது வந்து ஒரு இயல்பாக வந்து ஒரு இடத்துல லோன் கட்ட முடியலன்றது ஒரு. ஆனால் இந்த மாதிரியான ஸ்கேம் வந்து இப்போ நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டு இருக்குது, குறையில. இன்றைக்கி நிறைய பேர் இதனால் பாதிக்கப்படுறாங்க. புது வீடாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நீண்ட காலமாக ஒரு வீட்டில் இருக்காங்க, ஆனால் அந்த ஹவுஸ் ஓனருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹவுசிங் லோன் இருக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் சொன்ன மாதிரி பேங்க் வந்து டைரெக்டாக யார் அந்த டெனண்ட்டோ அவங்கள தான் வந்து வெக்கேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம்? இந்த ஸ்கேம் பின்னாடி யார் இருக்காங்க? இல்லை, இது ஒரு டீம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பில்டர்கிட்ட இது மாதிரி கொஞ்சம் ஒரு சேல் ஆகாமல் இருக்கிறப்ப, ஒரு ஃப்ளாட் கொஞ்சம் இருக்கிறப்ப அவங்கக்கிட்ட ஒரு நெகோஷியேட் பண்ணி ஒரு நல்ல காம்படேட்டிவ் ப்ரைஸ்க்கு வாங்குறாங்க. வாங்கிட்டு அவங்க பேப்பரே செட் பண்ணுறாங்க. பேங்க்குக்கு எப்படி பேப்பர்ஸ் வேணுமோ அது மாதிரியே பேப்பர் செட் பண்ணியே லோன் அவைல் பண்ணுறாங்க. இவங்க பர்பஸாக ஏமாற்றணுங்கிறதுக்காகவே அந்த அப்பார்ட்மெண்ட்டாக வாங்குறாங்க. வாங்கி அவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக இது மாதிரி ஒரு லீஸியை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. 8 lakhs 10 lakhsக்கு ஒரு எனக்கு அப்பார்ட்மெண்ட் வேணுங்கன்னா லீஸு இவங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்து விட்டா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கமிஷனை கொடுத்துட்டு இவங்ககிட்ட 8 lakhs 10 lakhs வாங்கிட்டு இந்த வீடை வந்து கொடுத்துருவாங்க. 2 மாதம் அவன் இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும். 3ஆவது மாதத்துலேருந்து இஎம்ஐ கட்ட மாட்டான்.
கட்டலைன்னா இமீடியட்டாக வந்து நோட்டீஸ் வந்து டெனண்ட்டுக்கு தான் இந்த லீஸுக்கு தான் வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து ஆளே அப்ஸ்கண்ட் ஆகிடுறாரு, அவர் ஐடென்டிஃபைவே பண்ண முடியல. அந்த இனிஷியலாகவே இதை ஏமாத்தணுங்கிற ஒரு பர்பஸ்லேயே அவங்க பண்ணுறாங்க. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி லீஸியாக போகிறவங்க அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, மந்த்லி நம்மக்கிட்ட ரெண்டல் நம்ம வாடகை கொடுக்கறதுக்கு பதில் நம்ம ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒரு லீஸ் போட்டு போயிடலாம், வாடகை இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் அவங்களே கையில் இருக்கிற ஒரு அமௌண்ட்டை கொடுத்தோ அல்லது ஜுவல்ஸ் எல்லாம் பிளட்ஜ் பண்ணி இதில் மாதிரி ஒரு இதில் போய் இருக்கிறாங்க. ஆனால் அந்த லீஸி கொடுக்குறவருக்கு என்ன கமிட்மெண்ட் இருக்குங்கிறது லீஸிக்கு தெரியறதில்ல, அந்த ஓனருக்கு என்ன கமிட்மெண்ட் இருக்குங்கிறது லீஸிக்கு தெரியறதில்ல. இவங்களுக்கு சரி 8 lakhsக்கு நம்ம வாடகை இல்லாமல் 3 years இந்த வீட்டில் இருக்கலாம்னு சொல்லி உள்ளே போய்டுறாங்க. ஆனால் அந்த இஎம்ஐயில் இருந்ததுன்னா, அதாவது இது மாதிரி போகிற நம்ம உங்கள் வியூவர்ஸ்க்கு நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு 15 years ஓல்டு இதில் ஹவுசிங் லோன்லாம் இல்லாமல் இருக்கா, இல்லை ரொம்ப மினிமமாக இருக்கா, இதை ஒரு பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி சார் ஒருத்தர் வீடு இப்போ நான் வந்து புதுசாக வந்து ஒரு வீட்டுக்கு, அதுவும் ஒரு புது பில்டர் ஒரு வீடு கட்டியிருக்காங்க, புதுசாக நான் தான் ஃபஸ்ட்டு குடியேற போகிறேன், அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட நான் வந்து இப்போ லீஸுக்கு எடுத்து போகிறேன், ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க, இந்த அமௌண்ட்டில் இத்தனை வருஷத்துக்கு இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மல் அக்ரிமெண்ட் போடுவாங்க. ஆனால் அந்த ஹவுஸ் ஓனர் வந்து இது வந்து லோனில் வாங்கியிருக்காரா இல்லை வந்து ஒரு ரெடி கேஷில் வாங்கியிருக்காரு. இது மாதிரி நடக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நம்ம வந்து கவர்மெண்ட்டை வந்து இது கம்பல்சரி இது ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ இருக்குது. ஆக்சுவலாக ரெண்டல் அக்ரிமெண்ட்டே வந்து ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிறது இருக்கிறது பரவாயில்ல, யாரும் பண்ணுறது இல்லை. ஏன்னா இது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் மாதிரி ஆயிடுதுன்னு சொல்லி, ஏன்னா இவங்க ஒரு ஷார்ட் டைம், ஏன்னா 11 month அக்ரிமெண்ட் போட்டு ஒரு டெனண்ட் இருப்பாங்க, இமீடியட்டாக அவர் வெக்கேட் பண்ணி போகிறாங்க. இந்த 11 monthக்கு ஒரு வாட்டி இது ரினியூவல் மாதிரிலாம் இருக்குமேன்னு சொல்லி இப்போ பரவலாக 90% பண்ணுறதில்ல, ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணுறதில்ல. பேருக்கு நீங்கள் ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் இப்போ 20 rupees, இப்போ 20 rupees ஸ்டாம்ப் பேப்பர் கிடைக்கிறதுல 100 rupees ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி வாங்கிக்கோ, ஒரு ஆள்கிட்ட ஒரு காப்பி இருக்கும், 11 month, அதுக்கு ஒரு 6 month அட்வான்ஸ் பே பண்ணுவாங்க. ஸோ அதில் போட்டு ஒரு கிளாஸ் வந்து எவ்ரி இயரோ அல்லது 2 yearsக்கு ஒன்ஸ் வந்து 10% 5% இன்க்ரிமெண்ட் போட்டு அது இன்க்ரீஸ்ன்னு போட்டு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி தான் அதை அன்ரிஜிஸ்டர்டாக பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது மாதிரி ஒரு ஹியூஜ் அமௌண்ட் லீஸியாக ஒரு 8 lakhsோ 6 lakhsோ 10 lakhsோ பே பண்ணுறப்ப ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மேண்டரின்னு நம்ம கவர்மெண்ட்டே கொண்டு வரணும். கொண்டு வர்றப்ப என்னென்னா, ஒரு சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போய் கொண்டு போய் சப்ரிஜிஸ்ட்ரார் வந்து என்ஓசி ஃப்ரம் கன்சர்ன் அத்தாரிட்டி கிட்ட கேட்குற மாதிரி கொண்டு வந்தோம். ஏன்னா ஈசி வச்சு தான் அவருக்கு இன்னார் ஓனர்னு வச்சு ஆல்மோஸ்ட் ஒரு சேல் அக்ரிமெண்ட் மாதிரி தான் அதை நம்ம ட்ரீட் பண்ணணும். ஏன்னா இவருடைய அமௌண்ட்டும் ஹியூஜ் அமௌண்ட், ஒரு 60 லட்ச ரூபா வீட்டுக்கு 8 லட்ச ரூபா அவர் பே பண்ணுறாரு, இல்லை 10 லட்ச ரூபா வரைக்கும் அவர் கொடுக்க போகிறார். ஸோ ஒரு என்ஓசி ஃப்ரம் அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் வந்து இவங்க கேட்டாங்க, இன்சிஸ்ட் பண்ணாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி இது ஒர்த்தே, இந்த அப்பார்ட்மெண்ட் ஒர்த்தே 50 lakhs, இவர் 45 lakhs லோன் அவைல் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 85% வரைக்கும் ஃபண்டிங் பண்ணுறாங்க. இல்லை இப்போ என்னன்னா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார். இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நடக்கும்போது எவ்வளோ லோன் வாங்கியிருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2 EMI 3 EMI வந்து கரெக்டாக கட்டிகிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அது 4வது 5வது EMI இன்னும் 1 year கட்டிட்டு 2nd yearலேருந்து கூட அவர் கட்டாமல் போகலாம். அப்போது வந்து இது வந்து என்ன சொல்கிறதுன்னா, இது நமக்கு கணிக்க முடியாதுல்ல சார், ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு பார்டர் நீங்கள் நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணி அவர் ஆகிக்கலாம். டெஃபினட்டாக நான் என்ன சொல்கிறேன், ஒரு 50 லட்ச ரூபா ஒரு ஒர்த்து ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு அவர் 20 லட்ச ரூபா லோன் இருந்தால் பரவாயில்ல, 45 லட்ச ரூபா லோன் இருந்தால் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஸோ அவர் 20 லட்ச ரூபானா பேங்க் ப்ராஃபிட் தான், உங்களுக்கு ஏதாவது லீகலாக கூட ஃபைட் பண்ணலாம். லீகலாக எங்கேயுமே ஃபைட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு லீஸியாக போகிறப்ப நாளைக்கு பேங்க்லேருந்து லீகல் ஆக்ஷன் எடுக்கிறப்போ உங்களுக்கு எந்த கான்ட்ரிபியூஷனும் அவங்க பண்ண முடியாது, எந்த இதுவும் கொடுக்க முடியாது. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கூட அவரை தான் ஆக்ஷன் எடுக்க முடியும். உங்களுக்கு யாருக்கு அந்த ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை எங்கே இருக்காருன்னு பார்த்து அவர்கிட்ட தான் கேட்க முடியுமே தவிர இது வந்து அப்படி தான் நம்ம பண்ண முடியும். அதர்வைஸ் பேங்க் வந்து நம்மளை வந்து வெளியில் நீங்கள் போங்கன்னு சொல்கிறப்ப நம்ம வெளியில் போய் தான் ஆகும். இதுக்கு காரணம் யார் சார்? ஐ மீன் இப்போ நீங்கள் சொன்னீங்க இதுக்காகவே ஒரு கும்பல் இருக்குன்ட்டு. இதை தாண்டி இப்போ பில்டர்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ பில்டர்ஸ் வந்து ஒரு ஹவுஸ் ஓனர் வந்து வீடு வாங்குறாரு, அவர் லோன் போட்டு வாங்குறாரா எதான்னு தெரியாது. இப்போ இதுக்கு பில்டர்ஸ் காரணமா இல்லை வந்து இந்த மாதிரி வாங்குறவங்க காரணமா சார்? இல்லை, பியூர்லி இது வந்து பில்டர்ஸ். இப்போ நீங்கள் வர்றீங்க டேரக்டாக சில இடத்துல நான் பில்டர், நீங்கள் வந்தீங்கன்னா என்னுடைய ரேட்டு நீங்கள் கொடுக்குறீங்களா, அவ்வளோதான் நான் பார்ப்பேன். நான் உங்ககிட்ட வந்து நீங்கள் யார், என்ன உங்களுக்கு லோன் எலிஜிபிளா, உங்கள் பேப்பர்ஸ் கொடுக்குறீங்க சார், அவருக்கு லோன் எலிஜிபிளா, அது மட்டும் எனக்கு உண்டான பேமெண்ட்டை வாங்கிட்டு நான் கீ கொடுத்துட போகிறேன், அவ்வளோதான் என்னுடைய ரோலே தவிர அதுக்கு மேலே பில்டருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஓனர் ஆன பிறகு நீங்கள் ஒரு லீஸி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, எனக்கு அந்த டைமில் பணம் வேணும்னு ஒரு லீஸி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. ஒரு ஜென்யூனாக பண்ணுறவங்களும் இருக்காங்க, இதில் லீஸுக்கு வந்து ஜென்யூனாக பண்ணி அவங்க ஏதோ ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டு கட்ட முடியாதவங்களும் இருக்காங்க. ஆனால் சில பேர் பர்பஸாக பண்ணுறவங்களே இன்றைக்கி மார்க்கெட்டில் அதிகமாக சொன்ன மாதிரி இன்றைக்கி நாளுக்கு நாள் நியூஸ் பேப்பர்லையோ சரி இல்லை நிறைய பாதிக்கப்பட்டவங்களையும் நம்ம நிறைய கண்டிப்பாக இது நிறைய நடக்குதுங்கிறது தான் நம்ம ஒரு இப்போ உங்கள் வியூவர்ஸ்க்கு நம்ம இதனால சொல்ல வரோம். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா சில பேர் பாவம் அவங்களுடைய லைஃப் டைம் ரிட்டையர்மெண்ட் பணத்தை எடுத்துகிட்டு வந்து இதில் இந்த லீஸுக்கு கொடுத்துட்டு உட்காடுறாங்க.
ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து இது மாதிரி வாடகை கொடுக்காம இருக்கலாமேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அது மாதிரி நேரத்தில் இது மாதிரி ஒரு சீட்டிங் நடந்ததுன்னா, ஸ்கேம் நடந்ததுன்னா அவங்களுக்கு பெரிய அவங்க லைஃபே ஒரு இதுவாகிடுது. சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க அதுக்கு வந்து பில்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பொறுப்பாக முடியாதுன்ட்டு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ப்ராமினெண்டான பில்டர்ஸ் இருக்காங்க, இப்போ வந்து தெரிஞ்சவங்க, வந்து இந்த சொசைட்டியில் என்ன சொல்கிறது, ஃபேமஸான பில்டர் அப்படின்னா ஓகே. நீ இந்த ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 வீடு கொண்ட ஒரு ஃப்ளாட்டை வந்து சென்னை அவுட்டரில் கட்டுறாரு. அவர் ஒரு பெரிய லோன் வாங்கி தான் அந்த ப்ராஜெக்டே ஆரம்பிச்சிருப்பாரு. இப்போ அப்படி போகும்போதும் அந்த இடத்துலையும் இதே பிரச்சனை தானே வருது. இல்லை, கண்டிப்பாக அவர் வந்து சேலுக்கு வர்றப்பன்னா நீங்கள் ஒரி பண்ண போகிறதில்ல. அந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட போகிறாரு. அது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறப்ப பிரச்சனை. பட் லீஸ்க்கு விடுறப்ப நம்ம அதை கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இது நம்ம வந்து சொல்ல ஃபியூச்சரில் யார் லீஸ்க்கு நீங்கள் போனீங்கனாலும் வாடகைக்கு போகிற பற்றி ஒரி பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுடைய அட்வான்ஸ் வந்து 6 month அட்வான்ஸ் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஏதோ ஒரு லீகல் ஆக்ஷனாக கூட 6 மாதம் வாடகையோட போயிடுச்சு, நம்ம வெளில போயிடலாம். பட் லீஸுன்னு போடுறப்போ ஒரு 8 lakhs 10 lakhs 12 lakhsலாம் நீங்கள் பே பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் வெளியில் போங்கன்னு சொல்கிறப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த அவேர்னஸ் நம்மளுக்கு வேணும். இந்த ஃபியூச்சரில் வந்து இது மாதிரி லீஸ்க்கு போகிறப்ப கொஞ்சம் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இது எப்படி சார், சென்னையில் மட்டும் தான் நீங்கள் வந்து இல்லை, சென்னையில் தான் இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்டு நிறைய இருக்குது. சபர்பன் ஏரியாவில் நீங்கள் சென்னையில் தான் ஐடி வந்தனால நிறைய பேர் அது மாதிரி தான் அப்பார்ட்மெண்ட்டு. நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா சென்னையில் தான் இது அதிகமாக நடக்குது. நீங்கள் அதர் ஏரியா, நீங்கள் மதுரை கோயம்புத்தூர்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸே இந்த ரேட்டுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இது மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அவங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு சென்னையிலேயே இப்போ தனி வீட்டுக்கு போகும்போது லீஸுக்கு போகிறோன்னா அப்போது இந்த மாதிரி இஷ்யூ இருக்காதுன்றீங்க. அதில் என்னென்னா, தனி வீடு போடுறப்ப உங்களுக்கு வந்து அதனுடைய காஸ்ட் வந்து ஹையராக இருக்கும். இப்போ ஒரு 4 மாடி இருக்குது, அந்த ஓனர் வந்து 2 மாடியில் லீஸ்க்கு விட்டுருக்கலாம், 2 மாடியில் அவர் இருக்கலாம், இல்லை ஒன்று அவங்க சன்னு டாட்டர் யாராவது இருக்கலாம். அப்படி வர்றப்ப அவர் ரீபே பண்ணலைன்னா கூட அந்த லேண்ட் காஸ்ட் வித் பில்டிங் பார்க்குறப்ப உங்களுடைய லீஸ் அமௌண்ட்டு ஒன்றுமே இல்லை. ஆனால் அப்பார்ட்மெண்ட்லாம் அப்படி கிடையாது. அப்பார்ட்மெண்ட்டுடைய வேல்யூவே 45 lakhs இருக்கும், 55 lakhs இருக்கும். அவர் 55 lakhsல 45 lakhs அல்லது 50 lakhs லோன் அவைல் பண்ணியிருந்தாருன்னா அதில் நீங்கள் சஃபர் ஆவீங்க. இதுதான் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். கண்டிப்பாக இது இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்டரின்னு கொண்டு வரணும். லீஸு வந்து மோர் தென் லேக்கோ அல்லது ஒரு ஃபிகர் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி. ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து இந்த ப்ராசஸ் வந்து பெருசாக இருக்குல்ல சார். ரிஜிஸ்ட்ரேஷன் போகணும், அங்கே வந்து என்ஓசி வந்து சம்மந்தப்பட்ட அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து ரெஜிஸ்டர் வந்து வாங்கணும். இந்த ப்ராசஸ் பெருசாக இருக்குது. ஏன்னா மக்கள் யாரும் இப்போ அதை விரும்ப மாட்டாங்க. அது மாதிரி ஈஸியாக ப்ராசஸ் தான் இந்த மாதிரி ஸ்கேம்ல இருந்து தப்பிக்க முடியும். ஒரு இது இன்னோசன்ட் லீஸில் அவங்க வந்து மாட்டிக்க கூடாதுங்கிறது தான். இவ கஷ்டம்தான், பட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் பாதிக்கப்படுறாங்களா சார்? இப்போ இவங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி லீகலாக எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாதா? எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்கள் அந்த ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி வாங்கியிருப்பீங்க, அவர்கிட்ட நான் 10 லட்ச ரூபாய் இந்த வீட்டுக்காக கொடுத்துருக்கேன்னு சொல்லி, அவ்வளோதான். அவர்கிட்ட இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சொன்னீங்க ஸ்டார்டிங்கில் இது வந்து இயல்பாக நடக்கிறது. ஒருத்தரால் உண்மையிலே பிஸ்னஸில் லாஸ் ஆகி போனேன். ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு இதையே ஒரு தொழிலாக பண்ணிட்டு ஒரு கும்பல் இருக்குன்னு சொல்லும்போது ஷாக்காக இல்லை அது அவங்கள தான் நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணுங்கிறேன். இது அவர் உண்மையிலே அவருடைய இயலாமையில் பண்ணுறது வேற. இதை பர்பஸாகவே சீட் பண்ணணும்னு பண்ணுறவங்களப்போ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். கேசஸ் அதிகமாகிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக அது பர்பஸாக பண்ணுறாங்க. அது நம்ம பார்த்து தான் பண்ணணும். இல்லை சார், இது வந்து மக்கள் அவரை தாண்டி இப்போ பில்டர்ஸோ இது வந்து சம்மந்தப்பட்ட என்ன சொல்கிறது இந்த லா என்ஃபோர்சிங்மெண்ட் ஏஜென்ட்ஸோ இதில் ஏதாச்சும் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி இதை தடுக்கிறதுக்கான வழிகள் இருக்கா? இல்லை அதுதான் நான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை மேண்டேட்டரின்னு கொண்டு வர சொல்கிறேன். லீஸ் அக்ரிமெண்ட்டை வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து நாமினல் ஃபீஸ் அதுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு இன்னோசன்ட் லீஸையை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஒரு இன்னோசன் அதான் அவங்க ஒரு மக்களை வந்து நம்ம அவங்கள ஏமாறக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் கொண்டு வரோம். இது நாமினலாக கொண்டு வர்றப்ப இதுக்கு வந்து பேசிக்காகவே அவங்களுடைய ஈஸியை நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி எனி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து என்கம்பரன்ஸ் பார்ப்பாங்க. அந்த ஈஸியில் பார்க்குறப்ப இந்த ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி மார்க்கேஜில் இருக்கும், அது பேங்க்லேயோ சொசைட்டிலேயோ எனி பெனிஃபிட் ஃபண்ட்லேயோ இதில் இருக்கும். அப்போ டெஃபினட்டாக இவர் என்ன பண்ணுவார், என்ஓசி ஃப்ரம் கன்சர்ன் அத்தாரிட்டிகிட்டேருந்து வாங்கிட்டு வாங்க. ஒரு பேங்க் ஃபண்டிங் பண்ணுதுன்னா அந்த அவங்க எதை வச்சு இஎம்ஐ கால்குலேட் பண்ணுறாங்கன்னா இவருடைய சேலரி இது இவ்வளோ இருக்குது, ப்ளஸ் இந்த ரெண்ட்டு வந்து இந்த ஹவுஸ் வந்து அவர் ரெண்ட்டுன்னு கொண்டு போகிறாரு. ரெண்ட்டுன்னு வரப்போ இவர் எவ்ரி மந்த் இவருக்கு ஒரு 20,000 ரிட்டர்ன் இருக்குது. நம்மளுக்கு 28,000 இஎம்ஐ கட்டணும், 8,000 rupees இவர் போட்டு கட்டிட முடியுங்கிற ஒரு ரீசனுக்கு தான் அவருக்கு ஃபண்டிங்கே பண்ணுறாங்க. இவர் எடுப்பால் லீஸில் கொடுத்துட்டா இவருக்கு அந்த ரெண்டல் இன்கமே போயிட போகுது. இவர் இந்த 10 lakhs எடுத்துகிட்டு வேறு இதுலேயே இன்வெஸ்ட் பண்ணுறாரு, இல்லை வேறு பிஸ்னஸில் போடுறாரு. அப்படி பண்ணுறப்ப அவர் கரெக்டான இஎம்ஐ கட்ட முடியாது. இந்த என்ஓசியை இன்சிஸ்ட் பண்ணிட்டோம்னா அந்த பேங்க் கொடுக்குறப்ப என்ஓசி இஷ்யூ பண்ண மாட்டாங்க. என்ஓசினா இந்த அவர் இனிஷியலாக என்ட்ரு ஆகிறப்பவே இந்த லீஸு வந்து அவர் அக்ரிமெண்ட்டு சைன் பண்ண மாட்டார். அங்கேயே சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் என்ஓசி இல்லைன்னா அவர் பண்ண மாட்டேன்னா அந்த இடத்துல இவர் வந்து தப்பிச்சிக்கலாம். கண்டிப்பாக சார். நீங்கள் சொல்கிற கேஸஸில் வந்து நானும் ஒரு கேஸ் வந்து பார்த்தேன்.
ஒரு அரைக்குறையாக கட்டி பிடிக்கப்பட்ட ஒரு பில்டிங்கு, ஒரு ஃப்ளாட்டில் ஒரு 4-5 ஃபேமிலி குடியேறிட்டாங்க. ஆனால் அந்த ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா பேங்க் டியூ கட்டாதனால அவங்க பேங்க்கில் வந்து நோட்டீஸ் கொடுத்து அவங்கள காலி பண்ண சொல்கிறாங்க. ஆனால் இந்த சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எங்களால் இப்போ காலி பண்ணிட்டா மொத்தமாக வந்து நம்ம வெளியே தான் போகணும், அதனால் நம்ம காலி பண்ணாமல் இருக்கலாம், எப்போ இருந்தாலும் இது வந்து லீகலாக நம்ம பேட்டில் ஃபைட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ பேங்க் வந்து நம்ம மேலே நோட்டீஸ் கொடுத்து காலி பண்ண சொல்லும்போது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுல்ல. எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் அவ்வளோதான், அகெயின்ஸ்ட் அந்த ஓனர் வந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் ஃபைல் பண்ண முடியும். நீங்கள் அதுக்கப்புறம் லீகலாக தான் அவர் பின்னால் போய் நம்ம ஏமாந்ததுக்கு அவர் பின்னால் தான் அவர் எப்போ கொடுப்பாரு என்ன ஜட்ஜ் பேங்க் வந்து இது பண்ணாலும் மறுபடியும் அவங்க வந்து கண்டிப்பாக ஏலத்துக்கு கண்டிப்பாக அந்த அமௌண்ட் வந்து இப்போ ஹவுஸ் ஓனரே கொடுத்தா இல்லை, அந்த அளவுக்கு ஆக்ஷனில் விட்டு அந்த ப்ராப்பர்ட்டி ஒர்த் இருக்கணும். அவர் வந்து இஎம்ஐ வந்து ஒரு 1 இயரா 2 இயர்ஸை கட்டலைன்னா அது எங்கேயோ போய் நிற்கும். அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூட அதிகமாகிடுச்சுன்னா கஷ்டமாயிடும். அவர் விற்று அந்த பேங்க்குக்கு உண்டான கடனை நிறைய ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி சிட்டியில் நீங்களே பேப்பரில் பார்ப்பீங்க. எடுத்திங்கன்னா ஒரு பேங்க்கும் 50 ப்ராப்பர்ட்டி ஆக்ஷன்லாம் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அது மாதிரி எல்லா பேங்க்லேயும் இருக்குது. அந்த ஆக்ஷன் கொடுக்குறதுனா கூட அந்த ப்ராப்பர்ட்டி அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கணும். இப்போ ஒரு 4 வீடு நீங்கள் சொல்கிறீங்க, 4 வீடு ஈச் 10 lakhs கொடுத்துருக்காங்கன்னா 40 லட்ச ரூபா இவங்களுக்கு கொடுக்க முடியுமாங்கிறது அவர் விற்ற பணத்தில் அது வருமானு தெரியாது. அவர் ப்ராப்பர்ட்டியே அந்த அந்த பேங்க்குக்கு என்ன அவுட்ஸ்டாண்டிங் இருக்கோ அதுக்கு தான் இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? சரி, இப்போ சென்னையில் 4 நாள் அதிகமாகிட்டு இருக்குது. ஒரு பில்டராக நீங்கள் இப்போது சென்னையில் நீங்கள் சொன்ன மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. நிறைய சேலுக்கு வர அப்பார்ட்மெண்ட் நம்ம ஆட்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் அதிகமாக இந்த மாதிரி லீஸுக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடக்குதுன்னு நீங்கள் எப்போ சார் அதை இல்லை? இப்போ லீஸுன்னு இப்போ நீங்கள் ஒரு லீஸுக்கு போகிறீங்க, ஒரு ஏஜென்ட் சொல்கிறாரு, அந்த ஓனர் வந்து லீஸ் கொடுக்குறாரு, நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு கேளுங்கன்னு சொல்கிறப்ப நீங்கள் அவர்கிட்ட போய் நீங்கள் இது எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இஎம்ஐ கட்டுறீங்களா அதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. என்ன அமௌண்ட்டு என்ன கொடுக்க முடியுமோ கொடுங்கன்னு சொல்லி அவர் லாஸ்ட்டில் இவர் கொடுக்குறது 8 lakhs, அவர் 10 lakhs வைக்கிறோம், 9 lakhs தரேன், 8 lakhs நெகோஷியேட் பண்ணலாமே தவிர நீங்கள் என்ன அவுட்ஸ்டாண்டிங் வச்சுருக்கீங்க, எவ்வளோ லோன் வாங்கிறீங்க. அதாவது இது பியூர்லி ஃபியூச்சரில் லீஸியாக போகிற எல்லாருமே டெனண்ட்டாக ரெண்டலுக்கு போனீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. லீஸி லாங் டைம் லீஸுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம இருக்கணும். இல்லை சார், இது நீங்கள் எப்போ வந்து நீங்கள் தான் வந்து அந்த ஃபீல்டில் இருக்கீங்க, நீங்கள் எப்போ சார் இதை ப்ரிடிக்ட் பண்ணி இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அவர் இல்லை நிறைய கம்ப்ளைண்ட் நம்மக்கிட்டே ஷேர் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் ஒரு அசோசியேஷன் ஒரு ஃபார்மில் இது மாதிரி இருக்கிறதுனால ஃபாரமில் இருக்கிறதுனால அவங்களே எங்ககிட்ட ஷேர் பண்ண சார் இதுக்கு என்னதான் சொல்யூஷன் எங்ககிட்டயே கேட்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இது ரிஜிஸ்ட்ரேஷனில் மட்டும் தான் ஸ்ட்ரிக்ட், அது மட்டும்தான் சார் பண்ண முடியும். அதர்வைஸ் இது எதுவுமே பண்ண முடியாது. ஒன்று நம்மளுக்கு அவேர்னஸ், அது யார் எப்படி ஏமாற்றோன்னு அவங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி மார்க்கெட்டில் எல்லாமே நடக்குது. ஸோ இப்போ நாங்கள் அசோசியேஷன் நாங்களும் இதில் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க அதிகபட்சம் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க முடியும். எக்காரணத்துக்கு ஒன்று நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. பேங்க் பீப்புள் வந்து உங்களை வந்து வெளியில் அனுப்பிச்சாங்கன்னா நீங்கள் போய் தான் ஆகணும். அவங்க வித்து லீகலாக பார்த்தீங்கன்னா போலீஸ் பர்ஸோடு வந்து உங்களை வெளியில் அனுப்புறதுக்கு அவ்வளோ உரிமையாக இருக்குது. நம்ம வந்து ஃபியூச்சரில் ஏமாறக்கூடாதுங்கிறதுக்கு தான் இது நம்ம சொல்கிறோம். லீஸி போகிறப்ப கேர்ஃபுல்லாக போங்க, அதுக்கு பேசாமல் ரெண்டல்லே கொடுத்துட்டு போயிடுங்க. கண்டிப்பாக சார். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க சேவிங்ஸை ஃபுல்லாக கொண்டு போயிட்டு நம்ம ஒரு வாடகை கொடுக்கலாம், ஒரு வீட்டில் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஒரு மோசடி நடந்து பாதிக்கப்படுறது அவங்களுடைய லைஃபே ரொம்ப இதுவாக இருக்கும். கண்டிப்பாக சார். இதை கேட்டோடனே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்குது. கண்டிப்பாக சென்னை மக்கள் மட்டும் இல்லாமல் இந்த சிட்டிஸில் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் லீஸ் எடுத்துக்கு போகிறவங்க எல்லாமே வந்து கண்டிப்பாக இது ஒரு அவேர்னஸ் இருக்கணும். இவ்வளோ நேரம் ஒதுக்கி இதை பற்றி நிறைய தகவல் ஷேர் பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் டைம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வரும் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில்.